कृपा करिए थाना हो गाड़ी संख्या 6920 एकता नगर प्रताप नगर MEMU एकता नगर ही आमनाई प्रताप नगर जलानी प्लेटफॉर्म क्रमांक 4. ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி வடக்கு சீரிஸ் வித் சாம் எபிசோட் 3. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா எக்டா நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். ஸோ இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா எக்டா நகர் ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். எக்டா நகர் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா குஜராத்ல நர்மதாங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா உலகத்திலேயே மிக உயரமான பில்டிங் இல்ல சொல்லலாம், கண்டினியூ பண்ணலாம். உலகத்திலேயே ரொம்ப உயரமான பில்டிங் கிடையாது, உலகத்திலேயே மிக உயரமான ஸ்டாச்சுவை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ உலகத்திலேயே மிக உயரமான ஸ்டாச்சுன்னு சொல்லணும் உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, அது இந்தியால த அயன் மேன் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேலோட அவர்களோட சிலையை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம நேத்தி மும்பைல இருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மும்பைல தாதர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நாங்கள் ட்ரெயின் ஏறணும். எங்களோட ட்ரெயின் மும்பை தாதர் ரயில்வே ஸ்டேஷன்ல 11:50க்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இங்க நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு காலையில ஒரு 7:30 போல ட்ரெயின் ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 7.5 hours ஜேர்னில நம்ம எக்டா நகர் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் ஆயிட்டோம். நம்ம ட்ரெயின் ஜேர்னிலே பாத்தீங்கன்னா நல்லா தூங்கியாச்சு. ஸோ இங்க ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தனியா ஹோட்டல்லாம் இருக்குல்ல, ஏன்னா இங்க ரயில்வே ஸ்டேஷன்லயே இங்க வெயிட்டிங் ஹால் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. எஸ், அந்த வெயிட்டிங் ஹால் பிளஸ் லேடிஸ்க்கு தனியா ஜென்ஸுக்கு தனியா வெயிட்டிங் ஹால் இருக்கு. அங்கேயே பின்னாடி தான் இருக்கு. எஸ், இங்க பின்னாடி தான் பக்கத்துலயே தான் இருக்கு. அண்ட் அங்கேயே நீங்க குளிக்கிறது பிளஸ் ரெஸ்ட் ரூம் எல்லாமே அதே இடத்துல இருக்கு. ஆவரேஜா இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒஸ்ட்னு சொல்ல முடியாது. நாங்களாம் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வர அளவுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. டிடிஆர் பாத்துட்டு இருக்காரு, அடிக்க போறாரு. வேற ரெண்டு இங்கிலீஷ் தான் அதான் சொன்னா, ஆவரேஜ் சூப்பரா இல்ல அப்படின்னா ஜோலி முடிஞ்சு. ஓகே 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 போலாம். ஃப்ரீ பஸ் இருக்கு, 15 minutes ஒரு பஸ் இருக்கு டைரக்டா. ஆமா, அதுவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாசல்லே இருக்கு. 15 minutes ஒரு பஸ் டைரக்டா உங்களை அந்த என்ட்ரன்ஸே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. என்னப்பா பஸ் நின்றுட்டு இருக்கோம், நீங்க பஸ் நம்ம காலையில வந்தப்ப இருந்துச்சுப்பா. ஸோ இப்போ நம்ம லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு தனியாக எதுவும் ரூம் இருக்கா, இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே ரூம் இருக்கா அப்படின்னு நாங்கள் விசாரித்தோம். ஸோ இங்கேயே வைக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இருக்கான்னு பார்க்க போயிட்டு இருக்கோம். இப்போ போயிட்டு என்னன்னு பார்ப்போம். சோ பாத்தீங்கன்னா நம்மளோட அதுல கேமரா இல்ல, அதுல கேமரா கிடையாது அந்த ரூம்ல. உள்ள தலைவன் கிட்டத்தட்ட லேப்பு அது ட்ரோனு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிட்ட உள்ள இருக்கு. ஆமா, காலி. அதுல ஒரு டோக்கன் மாதிரி நம்மள குடுக்குறாங்க நம்மளோட பேக்கு. சோ அந்த டோக்கன் கொடுத்தாதான் அந்த பேக்கை எடுக்க முடியும். ஓகே, அது ஒரு சேஃப்டி மெஷர் மாதிரி இருக்கு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணும் பஸ்ஸுக்கு தெரியல, போவோம் அப்படியே அங்க பஸ் ஸ்டாப்புக்கு. பிளஸ் இங்க ஒரு பேக்குக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னா 35 rupees சார்ஜ் பண்றாங்க. அந்த 35 rupees 24 hours வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா இந்த ரூம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க முன்னாடி ரயில்வே என்ட்ரன்ஸ் இருக்கு. கரெக்டா பக்கத்து சைட்லயே அந்த ரூம் இருக்கு. ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லக்கேஜ் தூக்கிட்டு கண்டிப்பா நம்மளால சுத்த முடியாது, ஆல்ரெடி வேர்க்குது. உங்களுக்கு ஒருவேளை இந்த ரூம் கிளாக் ரூம் எங்க இருக்கு, அதாவது லக்கேஜ் வைக்கிற ரூம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியலன்னா இங்க கேளுங்க. கேட்டாலே எல்லாரும் சொல்லுவாங்க. ஹிந்தியில சொல்லி கொடுப்பா. அப்படிலாம் இல்ல, ஹிந்தில எல்லாம் கேட்க தேவையில்ல. லக்கேஜ் ரூம் தான் நாங்களே சொல்லணும். ஆமா, அப்படி சொன்னீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ அது லாங்குவேஜ் அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்காது. உங்களுக்கு ஹிந்தி அடி வெளியில இருக்க இதுவரை பெரிய அடிலாம் விழுகல லாங்குவேஜ்னால. உங்களுக்கு சும்மா எஸ்கு பஸ்க்கான இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டுமே போதும், அதை வச்சு ஓட்டிடலாம். மத்தபடி ஹிந்தி தெரியணும்லாம் அவசியம் இல்லை. என்ன ஹிந்தி தெரியாம சும்மா இங்கிலீஷ்ல வளர்னா தெரியாது போடா, இங்கிலீஷ்ல வளர்னா ஒரு மாதிரி பாக்குறானுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பஸ் வந்துருச்சு. நீங்க அப்படி சொன்ன மாதிரி Statue of Unity ன்னு போட்டு ஒரு பஸ் வருது. வாவ். இதுதான் அந்த பஸ். மூடிடுவாங்களா? போமா வாடா. இப்படி இப்படி ஆன்ல இருக்கா இல்ல ஆஃப்ல இருக்கா? அவ்வளவுதான், பஸ்ல வந்து உட்காந்தாச்சு. ஃப்ரீ பஸ் தான், டிக்கெட் சார்ஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க இருந்து கரெக்டா ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட வந்து நம்ம போக வேண்டிய லொகேஷன் இருக்கு. ஆக்சுவலா வந்து அந்த ஸ்டாச்சு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த நர்மதா ரிவர் சென்டர்ல வந்து குட்டி ஐலண்ட் மாதிரி இருக்கும், அங்கதான் வந்து இருக்கு. இதான் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். இன்னும் நிறைய பார்த்தேன், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த மீம்ஸ் தானே இதுதான் வந்து ஸ்டாப், கடைசி ஸ்டாப். இடையிலே வந்து 2-3 ஸ்டாப் இருந்துச்சு, அதெல்லாம் இறங்கிடாதீங்க. கடைசியா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்லிட்டு நிறுத்துவாங்க, அங்க வந்து இறங்குங்க. அதுதான் வந்து ஸ்டாப். புக்ல கரெக்டா ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகுது. 15 மினிட்ஸ்ல வந்து இறக்கி விட்டானுங்க. கம்சாவா? கம்சா வேணாம், ஏதாச்சும் கொஞ்சம் பசி நிக்கிற மாதிரி. சாண்ட்விச்சா? சரி, दो सैंडविच कौन सा नहीं करेंगे? இருக்கு பாரு. வெஜ் ஏதோ ஒண்ணு சொல்லு. வெஜ் வெஜ் சீஸ் சீஸ் ஒண்ணு சொல்லுவோம், ஆலு ஒண்ணு சொல்லுவோம். ஆலு நல்லா வேறா? சரி அப்ப வெஜ்லயே வேற ஏதாவது வெஜ் சீஸ்ல ரெண்டு சொல்லிடுறேன் பேசாம. சரி. வெஜ் சீஸ் டூ. அதான் ரெடி பண்ணிட்டோம். ஹலோ guys. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட வந்துருக்கோம். சாப்பாடு வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ்ல வரதுக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம உள்ள போக வேண்டியதான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே என்ட்ரன்ஸ்குள்ள வந்து போயிடுவோம். நீங்க இங்க வந்து சாண்ட்விச் இல்லாட்டி பாவ் பாஜி இந்த மாதிரி எது சாப்பிட்றதா இருந்தாலும் 2 பேர் இருந்தீங்கன்னா 2 பேருக்கு 1 வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கு, அதாவது குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிட முடியல. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ட்ரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ அப்படியே இங்கே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கு. ஜங்கிள் சஃபாரிலாம் இருக்கு. ஜங்கிள் சஃபாரி 200 ரூபா, பெட் ஜோன் தனியா இருக்கு. இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிக்கெட் இருக்கு. SOU என்ட்ரி டிக்கெட், அதுக்கப்புறம் SOU வீவிங் கேலரி. இதுதான் மெயினான 2 டிக்கெட்டு. அதுல வந்து 380 ருபீஸ் டிக்கெட்டே எடுத்துக்காங்க. 150க்கும் 380க்கும் என்ன வித்தியாசம்னா 150 வந்து சும்மா கீழே இருந்து மட்டும் தான் அந்த ஸ்டாச்சுவோட வியூ பார்க்க முடியும். இதுவே நீங்க 380 டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா
கீழ இருந்து எல்லாமே பார்ப்போம். ஆமா ஸ்டாச்சுக்குள்ளேயே நீங்க போலாம். ஸ்டாச்சுவோட நெஞ்சு பகுதியில வந்து ஒரு கேலரி வியூ மாதிரி வச்சிருக்காங்க. சோ லிஃப்ட் மாதிரி இருக்கும். நர்மதா ரிவர். அந்த கேலரி மேல ஏறிட்டு போய் பார்த்தோம்னா அந்த அது ஒரு பேரனமிக் வியூ கிடைக்கும். ஸோ 380 வாழ டிக்கெட் எடுத்துக்கோங்க. அப்போதான் வந்து நீங்க வல்லபாய் பட்டேலுக்குள்ளரையே போக முடியும். தெளிவா தெரியல, ஒன்னும் கேட்டாதான் தெரியும். அதுவும் மொபைல் நம்பர். இப்போ நம்ம 380 ருபீஸ் டிக்கெட் தான் எடுத்துருக்கோம். டிக்கெட் எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ள வந்துட்டோம். இப்போ எக்ஸ்பிரஸ் டிக்கெட்ல இருந்து ஒருவேளை இங்க கூட்டம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து சீக்கிரமா போகணும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது ரேட் வந்து ஜாஸ்தி, நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டிக்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ 2 பேருமே வந்து மெட்டல் டிடெக்டர் வழியா வந்தோம். வந்துட்டு அப்படியே உள்ள வந்தாச்சு. இவ்வளவு நேரமா வந்து நான் இந்த இடத்துக்கான பேரே நான் இன்னும் சொல்லவே இல்லை தெரியுமா? இந்த இடத்தோட பேர் சொன்னவா இது வேற சொல்லவே இல்லை. நான் சொல்றப்பதான் அப்பதான் நடுவுல லியோ படம் பார்த்திருக்கேன்னா, படம் பாதி வந்ததுக்கு அப்புறம் லியோ படம் ஓடட்டும். கடைசியா என்னது? ஆக்சுவலி இந்த இடத்தோட பேர் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. உட்காந்துட்டு போலாமே. சோ இதுல போலாமா தெரியலையே. வாடா வாடா ஏறா. சோ இந்த மாதிரி இப்ப அடுத்தடுத்து நிறைய குட்டி குட்டி கார் இருக்கு. அதுல வந்து உட்காந்துக்க வேண்டியதான். குட்டி குட்டி கார்ஸ். அங்க மெட்டல் டிடெக்டர் முடிச்சுட்டு நீங்க வந்து வந்துட்டீங்கன்னா பக்கத்துலயே வந்து இந்த மாதிரி கார் இருக்கு. அதுல வந்து ஏறிக்கோங்க. இதுவே ஏதோ ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி இருக்கு. சோ இந்த இடத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. பேர் காரணம் தெரியுமா எதுக்கு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு வச்சாங்கன்னு? ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணியான்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க. அதான் பேர் காரணம் தெரியுமா? சொல்லுங்க. சாட் ஜிபிடி ஏதாச்சும் ஜெமினி ஏஐ மாதிரி ரெவின் ஏஐ சொல்லுங்க. ஏதாச்சும் இது கெஸ் பண்ணுவியா? எஸ் மேபி சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாத்தையும் யுனைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால இருக்கும். என்ன யுனைட் பண்ணணும் இந்தியாவை? ஆக்சுவலி 1947 வந்து கிட்டத்தட்ட அப்பெல்லாம் வந்து ஃபுல்லா மன்னராட்சி தானே. 1947 முன்னாடிலாம் இல்ல பிரிட்டிஷ் ஆட்சி. பிரிட்டிஷ் ஆட்சி தான். பிரிட்டிஷ் கிட்ட வந்து குட்டி குட்டியா யார் இருப்பா? அந்த மன்னர்கள் தான், குறுநில மன்னர்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட குறுநில மன்னர்கள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நினைச்சிருக்காங்கன்னா இந்தியா வந்து ஃபுல்லா ஒரு இந்தியன் நேஷனா உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம பட்டேல் ஐயா தான் வந்து எல்லா இடத்துக்கும் போய் இப்ப எப்படி நம்ம அமித்ஷா இருக்காப்ல, அமித்ஷா கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு பாத்தியா? தமிழ்நாடு அலைன்ஸ் பண்ணி தமிழ்நாடு கூட சேர்மா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா? அதே கான்செப்ட் தான். அந்த காலத்துல வந்து பட்டேல் ஐயா வந்து இந்த மாதிரி அப்பதான் அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு கிடைச்ச வந்து டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் பிளஸ் ஹோம் மினிஸ்டர். 1947 இருந்து 1950 வரை இருந்திருக்காப்ல. ஸோ அப்பதான் வந்து அவர் ஹோம் மினிஸ்டரா இருந்த வச்சு அவர் வந்து எல்லா அந்த நாட்டுல இருக்க எல்லா குட்டி குட்டி இடத்தையும் வந்து ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா இடத்துக்கும் போய் எஃபோர்ட் போட்டு இந்தியா வந்து ஒரு மொத்த ஒரு யூனிட்டியா இருக்கிறதுக்கு காரணமா வந்து விளங்குனது வந்து இந்த பட்டேல் ஐயா தான். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து பேர் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ரொம்ப நேரம் பிராக்டிஸ் பண்ணி பேசியிருக்கான். நிறைய அதே லைஃப் போர்டு 5 நிமிஷம். வாவ், தலைவன் சூப்பரா இருக்காரு. இருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு பெருசா தெரியல, சின்னதா இருந்தவங்க. தெரியும் போனா கட்டவர் சைஸ்ல இருப்போம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மேல போயிட்டு வந்துருவோம். எனக்கு தெரிஞ்சு கட்டவர் சைஸ் கூட இருக்க மாட்டோம். இங்க பாரு, இல்ல சுண்டவரல் சைஸ்ல இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் மேல போயிட்டு வந்துருவோம். ஆனா வீடியோல பெருசா தெரியல. வீடியோல பெருசா தெரியாது. நம்ம போனோம்னா கரெக்டா சைஸ் தெரியும். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் மேல போயிட்டு வந்துருவோம். போவா மேல எங்க என்ட்ரி? அங்கதான். அங்க இல்ல, அந்த வழியா தானே. அதான் லெஃப்ட் இருக்கு. வீவிங் கேலரி கரண்ட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் இப்படி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க வரலாம். வீவிங் கேலரி. ஆமா, வீவிங் கேலரி வந்து மேல அந்த நெஞ்சுக்குள்ள போறதுக்கு. இல்ல அதெல்லாம் தேவையில்லவா? டிக்கெட் இருந்தா தானே உள்ளே விட்டுருப்பாங்க நம்மள ஸ்கேன் பண்ணிட்டு. இல்ல இங்க வந்து வீவிங் கேலரியா இல்ல தெரியல, பாப்போம். நம்ம வந்து படியிலே நடக்க கூடாது. நம்மளால படியில தான் நடப்பான் எப்போதுமே. ஏன்டா வந்துட்ட
தலைவன் எல்லாத்தையும் சொகுசா பார்த்து பார்த்து சொகுசு மட்டும் கண்ணுக்கு தெரியுது. நம்ம வந்து வாழ்க்கையில கஷ்டமா பார்த்து பார்த்து கஷ்டம் மட்டுமே கண்ணுக்கு தெரியுது. ஆனா உங்களோட சேர்ந்து வர நம்மால் வந்து ரொம்ப அப்படிதான் பாரு. நீ சொன்னது வந்து உன்னோட கேமராக்கே பொறுக்கல. இவரு கடவுளை நம்ப மாட்டாரு, ஆனா கேமராக்கு உசுருக்கு நம்புவாரு. உசுருக்கு நம்புவாரு. ஆமாண்டா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டைமுமே ஓடிட்டு இருக்கா. பேச பேச மனுஷன் பாருப்பா. ஓ, இங்க பாரு, இங்க வா. கேலரி தெரியுது. செம்ம intro ஆடுது, எப்பா. இங்கதான் எடுத்துக்கணும் நம்ம. இங்க ஒரு கேலரிக்கு படி போட்டிருக்காங்க. ஏய், ஆமா, சைடுல அந்த இது அது பேர் என்னடா, பைஜாமா கொடுத்தா அது பேர் தெரியல, இந்த சூட்டு பேர் தெரியல. போய் நில்ல, பக்கத்துல நில்ல, வரலுக்கு பக்கத்துல. டி ஒன்னை விட 1 2 2.5 மடங்கு கூட கட்ட வர மாட்டேங்குது. நிஜமாவே உலகத்திலே டாலஸ்ட் ஸ்டாச்சு தான் இது. வேற level. ஏய், நான் இந்த அளவுக்குலாம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. சும்மா ஸ்டாச்சு தானே பார்க்க போறோம் அப்படின்னு தான் வந்தேன். இருந்தாலும் பரவாயில்லப்பா. பரவாயில்லையா? என்ன பாய் சொல்றீங்க? பரவாயில்ல, இல்ல பரவாயில்லைக்கு மேல. சில நேரங்கள் கழித்து இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வீவிங் கேலரிக்குள்ள போறோம். வீவிங் கேலரி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல ஒரு ஸ்டாச்சு, அந்த ஸ்டாச்சுவோட நெஞ்சில இருக்கு. ஸோ அந்த நெஞ்சுக்கு தான் நம்ம போறோம். எப்படி போறோம்னா, அதுக்கு போறதுக்குன்னு தனியா கீழே லிஃப்ட் இருக்கு. அந்த லிஃப்ட் வழியா மேல போய் ஏறி போறோம். நேரத்துல நம்ம ஸோ நீங்க டிக்கெட் வாங்குறப்ப வந்து வீவிங் கேலரியில வந்து டிக்கெட் டைமிங் என்ன போட்டிருக்கான்னு பாத்துக்கோங்க. அந்த டைமிங்குள்ள போயிட்டு வீவிங் கேலரி பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் மித்த லொகேஷன் வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த டைமிங் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து நினைக்கிறோம் நம்மளுக்கு வந்து டைமிங் எவ்வளோ? 12க்குள்ள போகணும். நம்மளுக்கு வந்து 11 to 12 10 to 12 10 to 12 நம்ம இப்ப 10:45 ஆகுது. இங்கிட்டு நம்மளுக்கு டைமிங் வந்து 10 to 12 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போய் பார்த்து முடிச்சுட்டு வந்துருவோம். ஸோ இப்போ இந்த சிலையில வந்து நம்ம எந்த இடத்துக்கு போக போறோம்னா, டாப்ல இருந்து 3வது பட்டன் இருக்குல்ல, 3வது, ஆமா, டாப்ல இருந்து 1 2 3rd பட்டன் ஒண்ணு தெரியுதா? கீழ இருந்து 2வது பட்டன் சொல்லு ப்ரோ. கீழ இருந்து 2வது பட்டன் இல்ல, டாப்ல இருந்து 1 2 3 3வது பட்டன். கீழ இருந்து 1 2 3 4 4th பட்டன் இருக்குல்ல, கீழ இருந்து 1 2 3 4 4th பட்டன். ஓகே, அந்த இடத்துல தான் வீவிங் கேலரி இருக்கு. ஸோ அங்கதான் போறோம். வாங்க போலாம். நகம் கழண்டு விழுந்தாலே இப்ப வந்து நம்ம மறுகையா? ஆமா, நகம் கழண்டு வந்தா இந்த இடமே மறக்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வந்து கேலரி, வீவிங் கேலரிக்கு போறதுக்கான என்ட்ரி இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இதுதான் வீவிங் கேலரிக்கு போற என்ட்ரி. எந்த வழியா வரணும்? அந்த வழியா வரணும் போலடா. அந்த வராங்க பாடுறாங்க. டிக்கெட்ல இருக்க கியூஆர் கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே உள்ள விடுறாங்க.
அப்படியே நம்ம லிஃப்ட்டுக்கு போக வேண்டியதான். போயிடலாமா அதுல? போயிடு. வியூவிங் கேலரி வந்தாச்சு. ஒரு இடத்துல நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லு. உள்ள போ. இப்ப நம்ம பட்டேல் ஐயாவோட நெஞ்சுக்கு வந்துட்டோம். நெஞ்சுக்குள்ள இருக்கோம் பட்டேல். இங்க இருந்துதான் நான் சொன்ன அந்த பேனரோமிக் வியூ. இங்க இருந்து நர்மதா ரிவர் தெரியுது. அதுக்கப்புறம் சைட்ல மவுண்டன்ஸ் தெரியுது, டேம் தெரியுது. அஜா இது யாரு ஆன் பண்ணது? தெரியுதான் போயிருந்தா தெரியுது. அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா சுத்துதா வசி. என்னடா உள்ளார ஹாலோவா தான்டா இருக்கு. நல்லா சுத்து. என்னடா இரும்புன்னு என்னடா சொன்ன? கீழே என்னடா போட்டிருந்தானுங்க? ஆமா, அப்ப அவுட் லேயர்ல மட்டும் தான் இது இருக்கு போல, சாலிட் இருக்கு போல. நடுவுல ஃபுல்லா காத்துதான் அந்த மாதிரி இரும்பு வச்சு இது பண்ணிருக்காங்க. சில நேரங்கள் கழித்து கூட்டம் வந்துருச்சுடா. அதுக்குள்ள லேட் ஆக கூட்டம் அதிகமா இருக்கு. சீக்கிரம் வந்தா கூட்டம் கம்மியா இருக்கு. நம்ம நேரம் தம்பி. நமக்கு முன்னாடி எத்தனை பேர் போனீங்க? ஒரு 90 பேர் போயிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 8 வண்டி போயிட்டு நம்ம சாப்பிடுறப்ப எங்க போனான்னு தெரியல. நம்ம வர டைமிங்கும் கரெக்டா இருக்குல்ல நிறைய இடத்துல. போய் பார்த்துட்டு இதுல இங்க ஃபுல்லா கவர் பண்ணியாச்சா? எது? தமிழ்நாடு இங்க கவர் பண்ணியாச்சு. மைசூர். இதுல ஆரஞ்சு ஏரியாலாம் என்ன? ஆரஞ்சு ஏரியா அப்புறம் பாப்போம். நம்ம கவர் பண்ண ஏரியா பாப்போம். இங்க கவர் பண்ணியாச்சு. இங்க இப்போ இங்க இருக்கும். எப்படி? நம்ம டிராவல் பண்ண ஏரியாவை சொல்றியா? இங்க அப்புறம் அங்க அப்புறம் அங்க அப்புறம் இங்க அப்புறம் மறுபடியும் ஒரு 3 மாசம் கம்பெனில வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு நேரம் மேல. Capacity of 14,000 cubic feet per Wow. second, which distributes water to Gujarat and ஒரு குட்டி தியேட்டரே வச்சிருக்காங்க. through an unattached 71 Wilson. இதை பத்தி ஃபுல்லாவே இந்த வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அது எல்லாத்தையுமே வந்து எப்படி பில்ட் பண்ணாங்க, எதுக்காக பில்ட் பண்ணாங்க,
என்ன இதுன்னு எல்லா கதையுமே இதுலயே சொல்றாங்க. natural transfer of water and relief along with 0.7 billion cubic meters flow of நம்ம எங்கேயும் போஸ்ட் பண்ணுதா என்ட்ரி இங்கிட்ட இல்ல, எக்ஸிட். ஒரு வழியா கேலரி எல்லாம் ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு வந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் கப 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 கபன்னு அப்படியே அனல் அடிக்குது. அனல்லையும் ஜெர்கிங் போடுற ஒரே ஆள் பிரவீன் ஏஐ எனக்கு ஜெர்கின் போட்டாதான் வந்து நான் வந்து என்ன வந்து கண்டென்ட் ஒரு- பண்ணுவான். நான் வந்து என்ன ஒரு டிராவலரா உணர்றேன். ஜெர்கின் போடுறதுல அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுறேன். அடுத்த தடவை வரப்ப என்னென்ன எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு. என்னென்ன எடுத்துட்டு வரணும்னா 3 செட்டு ட்ரெஸ், 2 செட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேல எடுத்துட்டே வராதீங்க. அதுவும் லினன் ட்ரெஸ் எடுத்துருவாங்க, Linen cloth எடுத்துருவாங்க. பிளாக் பேண்ட் ஜீன்ஸ் ஒரே ஒரு பேண்ட் எடுத்துருவாங்க, ஷூ மட்டும் எடுத்துருவாங்க, ஆமா, செப்பலும் கூட வேணாம். ஷூ கூட செப்பல மாத்தி ஸ்லிப்பர்லாம் வேணாம், ஸ்லிப்பர்லாம் எடுத்துட்டு வராதீங்க. குளிக்கிறது யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ஷூ ஆமா. எடுத்துருவாங்க. வேற டவல் எடுத்துட்டு வர வேணாம், வேஸ்ட் எடுத்துட்டு வாங்க. வேஸ்ட்னா அப்படியே சின்னதா முடிஞ்சிடும், டவல்னா மொத்தமா இருக்கும், வைக்கிறதுக்கு இடம் நிறைய தேவை. வேஸ்டினா கூட அப்பப்ப சுருட்டி வச்சுக்கலாம். வந்து அது இது வேணாம், என்னது இது பிளாங்கெட்லாம் வேணாம், இதே போட்டு பிளாங்கெட்லாம் வேணாம். சாக்ஸ் ஒண்ணு வச்சுக்கோங்க. ஆமா, அப்புறம் என்ன, வேற இந்த ஒண்ணும். காது மூடுறது கொஞ்சம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். 30 ரூபா தானே, ஆமா, அது நிறைய ட்ரெயின் பேர் சத்தம் தேவைப்படும். கேட்காது. மெயினா வந்து சிட்ரஸின் டேப்லெட், ஜொரம் டேப்லெட் இந்த மாதிரி ஆளுங்க கண்டிப்பா எடுத்துருவாங்க. என்ன மாதிரி ஆளுலாம் வந்து மேங்கோ சாக்லேட் எடுத்து ஆமா, என்ன மாதிரி ஆளுக்கு வந்து சிட்ரஸின் டேப்லெட், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜுரம் மாத்திரை, இது இல்லாம வந்து டிராவல் பண்ணவே முடியாது. ஏன்னா போங்க, தூரமா போங்க. நான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா ஜுரம் பிளஸ் ரொம்ப சளியோட தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு செட் ஆயிடுச்சு உடம்பு. எடுக்கலாமா? நீங்க இந்த மாதிரி காலேஜ் பசங்களோட வாங்க, நல்லா இருக்கும். ஆனா அந்த காலேஜ்ல வந்து ஆனா கூட வர ஆளை மட்டும் பார்த்து அழைச்சிட்டு வாங்க. அதை விடுறா, காலேஜ் என்னதான் காலேஜ் குரூப்பா இருந்தாலுமே ம். காலேஜ் குரூப்புக்கே ஒரு போட்டோகிராஃபர் இருப்பான். ஆமா, அங்க இருக்கான் பாரு, அதான் எல்லா கேங்லயும் போட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருப்பான். விக்கி குண்டா மிஸ் யூ. விக்கி குண்டாவா? எஸ், யார் அது விக்கி குண்டா? காலேஜோட போட்டோகிராஃபர். அச்சா, எங்க எங்க காலேஜ், some good memories also. எங்க காலேஜ்ல நான் தான் போட்டோகிராஃபர், தெரியுமா? இந்த மாதிரி பீ மாதிரி எடுக்கிறியா? இல்ல போடா, இல்ல இது இந்த ட்ரைபாட் எடுத்துருந்த காரணம் என்ன தெரியுமா மக்களே? நம்மளே ஃப்ரேம் வச்சு நம்மளே எடுத்துக்க வேண்டியதான். இன்னொரு ஒரு பட்டன் வேற வச்சுக்கலாம், நம்மளே அமுக்கிக்கலாம். எதை எடுத்தாலும் சொதப்பலுங்கிறான். இவனுக்கு எந்த மாதிரி ஆங்கிள் தான் தேவைன்னு எனக்கு தெரியல. நான் அனுப்புறேன் நண்பர்களே உங்களுக்கு. ரத்தீஷ் தெரியுமா? ரத்தீஷ் குமார். ரத்தீஷ் குமார் எல்லாம் அதெல்லாம் அவன்லாம் வேற, சரியா? அவன்லாம் வந்து போட்டோகிராஃபருக்குன்னு தனியா படிச்சவன் அவன், அதனால வந்து நல்லா எடுக்கிறான். மயக்கம் என்ன தனுஷ் பாத்திருக்கீங்க? அதுதான் அவர். ஆமா, எஸ். ஆனா வேற வழி இல்லாம வந்து ஐடி வேலை பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்றது? என்னைக்கோ மயக்கம் என்ன தனுஷ் மாதிரி அவனும் எடுப்பானு நம்பிக்கையோட. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. நம்ம காலைல என்ட்ரி ஆன டைம் பார்த்தீங்கன்னா 10:15. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து பொறுமையாக பார்த்து முடிச்சுட்டு வந்து உட்கார்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 hours ஆயிருக்கு. டயர்டும் ஆயிடுச்சு நல்லா, ஏன்னா வெயில் செம்மையாக அடிக்குது. வெயிலுங்க நிஜமாவே நல்லா இருக்கு, கண்டிப்பாக வரலாம், ஒர்த்தான பிளேஸ் தான். ஸோ இப்போ நாங்கள் இதை முடிச்சுட்டு எங்கே போக போகிறோம்னா, பக்கத்தில் ஏதோ சஃபாரி வேற இருக்கு, ஃபாரஸ்ட் சஃபாரி இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் பார்க் அந்த மாதிரி ஏதோ குட்டி குட்டி வியூ பாயிண்ட் இருக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து அந்த இடத்துக்கு போவோம், அங்கே போய் கண்டினியூ பண்ணுவோம். இப்போதான் எப்படி போயிட்டு இருக்கோம்? அங்கே நிற்கிறாங்க பஸ்ஸுக்காக. எப்படியோ போய் நிக்க ஆமா. எப்படிதான் போய் நிக்கணுமா? உள்ளார ஆனா ஜங்கிள் சஃபாரின்னு சொல்லிட்டு ஏதோ 8 அப்படி இப்படின்னு போட்டு வச்சிருக்கானுங்க, ஆனா அதெல்லாம் இல்லை. ஸோ இந்த பஸ் வருமா, பஸ்ல ஏறிட்டு ஜங்கிள் சஃபாரிக்கு உள்ள லொகேஷன்ல போய் இறக்கி விட்டுருவானுங்களாம்.
அங்க போயிட்டு தான் நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணுமா. இந்த இருக்கு 4ஆம் நம்பர் சொன்னாங்களே, 4ஆம் நம்பர் இதான் 4ஆம் நம்பர். ஆமா. ஸோ இந்த பஸ் வர இடத்துல வந்து கரெக்டா அந்த 4ஆம் நம்பர் பாத்துக்கோங்க. 4ஆம் நம்பர்ல வந்து பக்கத்துல நிற்பாங்க. இங்க பஸ் வரும். பஸ் வரப்ப ஏறி அதுல போய்க்க வேண்டியதான். பஸ் 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் எப்ப பஸ் வரும்னு. காலைல ஆனா வரிசையா வந்துகிட்டே இருந்துச்சு. எப்போ வருதுன்னு தெரியல. பாப்போம், வெயிட் பண்ணுவோம். ஸோ 4ஆம் நம்பர் ஸ்டாப்புக்கு பஸ் வந்துருச்சு. இந்த பஸ்ல ஏறி தான் போனோம். இங்க போடுறா, இதுல இருக்கடா வழி, ஜங்கிள் சஃபாரின்னு போட்டு. ஆனா பஸ்லயும் போலாம் போல. இதுலயே வந்து அங்கேயே நடந்து போற மாதிரியும் வழி இருக்கு. ஆனா பஸ்லயும் போலாம். இந்த வழியா தான் நடந்து வந்துகிட்டே இருக்கணும் போல. கிட்டத்தட்ட இதுவரை எப்படியும் ஒரு 500 மீட்டர் வந்திருப்போம். போயிட்டே இருக்கு இன்னும். எங்க போறோம்? முதல் ஸ்டாப்பே வந்து ஜங்கல் சஃபாரி தான். அவங்களே சொல்றாங்க சலோ ஜங்கல் சஃபாரின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஸோ அந்த நடந்து வர இடம் வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து முடியுது. நடந்து வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. கடைசி 5 மணி தான். சீக்கிரம் போறோம். ஜங்கல் சஃபாரிக்குள்ள ஒட்டகச்சிவிங்கி அப்புறம் நீரெல்லாம் இருக்க மாதிரி காட்டுறாங்க. உண்மையாவே இருக்கா, என்ன கதை தெரியல. போயிட்டு என்ன ஏதுன்னு பாப்போம்.